ஹலோ மக்களே, டெய்லி நம்ம பிளாஸ்டிக் சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு சொன்னா யாராச்சும் நம்புவீங்களா? பட் அதுதான் உண்மை. நமக்கே தெரியாம நிறைய மைக்ரோ பிளாஸ்டிக் அண்ட் நானோ பிளாஸ்டிக்கை நம்ம பாடிக்குள்ள அனுப்பிச்சுட்டு இருக்கோம். மைக்ரோ பிளாஸ்டிக் எல்லாம் லெஸ் தேன் 5 mm, நானோ பிளாஸ்டிக் லெஸ் தேன் 1 nm. இதெல்லாம் மைக்ரோஸ்கோப்ல மட்டும்தான் பார்க்க முடியும், வெறும் கண்ணால பார்க்க முடியாது. அவ்வளோ மைன்யூட் பார்ட்டிகல்ஸ். பிளாஸ்டிக்கே தவிர்க்கிறது தான் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல். பட் அப்படி யாராலையும் இருக்க முடியாது, பிகாஸ் வி ஆர் லிவிங் இன் அ பிளாஸ்டிக் வேர்ல்டு. ஸோ அளவு மட்டுமாவது குறைக்கலாமே. வாலண்டரியா நம்ம கையால எடுத்து சாப்பிட்ற பிளாஸ்டிக் எல்லாம் தவிர்த்தரலாம். ஸோ அப்படி நம்ம டெய்லி யூஸ் பண்ற 10 ப்ராடக்ட்ஸை தூக்கி வீசினாலே போதும், மைக்ரோ பிளாஸ்டிக்கை தவிர்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பிளாஸ்டிக் சாப்பிங் பாட்ஸ். இதை ஒரு வருஷம் ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 79.4 மில்லியன்ஸ் ஆஃப் மைக்ரோ பிளாஸ்டிக் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. செகண்ட் ஒன், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் 1 லிட்டர் ஆஃப் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ல 2,40,000 பீசஸ் ஆஃப் டைனி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கு. தேர்ட், மைக்ரோவேவ் அவன். ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல ஃபுட்டை வச்சு சூடு பண்றப்ப மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் ஃபுட்டோட கலந்துரும். ஸோ செராமிக் ஆர் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஃபோர்த் ஒன், பேப்பர் கப்ஸ். இதுல மேல வேக்ஸ் லேயர்ல நிறைய மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கு. சோ சூடான டீ காஃபி ஊத்தும் போது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் கலந்து அதோட சேர்ந்து ஃப்ளூரைட், குளோரைட், நைட்ரேட், சல்பேட்னு எல்லா கெமிக்கலும் சேர்ந்து நம்ம டீயா குடிக்கிறோம். சோ சில்வர் டம்ளர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஃபிஃப்த் ஒன், பிளாஸ்டிக் ஐஸ் கியூப் ட்ரேஸ். இது ஃப்ரீஸ் ஆகும்போது மைக்ரோ பிளாஸ்டிக் எல்லாம் சேர்ந்து ஐஸ் கியூபோட கலந்துருது. ஸோ ஸ்டீல் ஆர் சிலிக்கான் ஐஸ் கியூப் ட்ரேஸ் யூஸ் பண்ணுங்க. சிக்ஸ்த் ஒன், டீ பேக்ஸ். டீ பேக்ஸை சீல் பண்றதுக்கு மைக்ரோ பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்றாங்க. அடுத்து காஸ்மெட்டிக்ஸ். காஸ்மெட்டிக்ஸ் லைக் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், ஃபவுண்டேஷன் எல்லாத்துலயுமே மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கு. ஸோ பெட்டர் யூஸ் ஆர்கானிக் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ். அடுத்து நெய் பாலிஷ். நெய் பாலிஷ் போடுறப்ப ஆல்ரெடி நெயில், பெட் அண்ட் ஸ்கின்னுக்குள்ள எல்லாம் மைக்ரோ பிளாஸ்டிக் உள்ள போயிடும். ஹெவியான ஸ்மெல் இருக்க நெய் பாலிஷ் எல்லாம் நம்ம லங்ஸே கூட அஃபெக்ட் பண்ணும். அட் லாஸ்ட் 10th ஒன், எல்லாருக்கும் தெரிஞ்சது நான்ஸ்டிக் குக்வேர் லைக் ஃப்ரையிங் பேன், சாஸ் பேன், பேக்கிங் ஷீட், வாஃபல் மேக்கர்ஸ் எல்லாத்துலயும் டெஃப்லான் கோட்டிங் இருக்கு. ஒரு ஸ்கிராட்ச் விழுந்தாலே 9,000 மில்லியன் ஆஃப் மைக்ரோ பிளாஸ்டிக் ரிலீஸ் ஆகுது. மெயினா ரொம்ப ஹீட் பண்ணக்கூடாது, ரொம்ப நாள் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்கிராட்ச் ஒன்னு கூட இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு பெட்டர் யூஸ் காஸ்ட் அயர்ன் ஆர் அயன் தோசைகள். சரி, அதையும் மீறி மைக்ரோ பிளாஸ்டிக்லாம் நம்ம பாடிக்குள்ள போயிடுச்சுன்னா வேஸ்டேஜ்ல எல்லாம் போகாது, ஸ்ட்ரெயிட்டா பிளட்டுக்குள்ள கலந்துரும். இப்படி பிளட்டுக்குள்ள கலக்கறனால என்னென்ன ப்ராப்ளம் வரும்னா லங்ஸ், லிவர், கிட்னி, ஹார்ட்னு எல்லாமே டேமேஜ் ஆயிரும். ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக், கேன்சர்னு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸும் வரும். சரி, இந்த பிளாஸ்டிக்லாம் நம்ம வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. இனி இது எப்படி வெளியேற்றுறதுனா, இது சரியான ஆராய்ச்சி இன்னும் கண்டுபிடிக்கல. நியூ இங்கிலாந்து மெடிசன் ஆஃப் ஜேர்னல் இன் ஹெல்த் கேர் கம்யூனிட்டி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொல்ற ட்ரிக் என்னன்னா, ஃபைபர் நிறைய சாப்பிடலாம். பிளட் சர்க்குலேஷனுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி மைக்ரோ பிளாஸ்டிக் எல்லாம் பாடியில இருந்து வேஸ்டேஜா எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ 1 டேக்கு 30 grams ஆஃப் அட்லீஸ்ட் ஃபைபர் எடுத்துக்கணும். இன்னொரு ட்ரிக் என்னன்னா ஸ்வெட்டிங். நம்ம ஓவரா எக்ஸசைஸ், ஒர்க் அவுட் பண்றது மூலமா ஸ்வெட்டிங் ஆகிறப்ப மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வெளியில போகும்னு சொல்றாங்க. சோ அது கம்ப்ளீட்டா போகாது. இட் இஸ் ஒன் ஆஃப் த வே டு எலிமினேட் மைக்ரோ பிளாஸ்டிக். சோ டெய்லி லைஃப்ல நீங்க பாக்குற பிளாஸ்டிக் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை.